விஷயம் என்னென்னா, இசை, நடனம், ஓவியம், சினிமா இந்த மாதிரியான கலைகளோடு ஒப்பிடும் பொழுது கவிதைங்கிறது ஒரு காஸ்ட்லியான கலைன்னு நான் நினைக்கிறேன். 50% அதிகமான எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்கின்ற ஒரு நாட்டில் கவிதைங்கிறது நிச்சயமாக கொஞ்சம் காஸ்ட்லியான கலை தான். என்னுடைய கருத்து. என் தொகுப்புக்கு வரும் பொழுது வழி தவறியது ஆட்டுக்குட்டி அல்ல கடவுள். நான் இந்த தொகுப்பு பற்றி அவங்க சொல்லும் பொழுது ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த டைட்டிலில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. வழி தவறியது ஆட்டுக்குட்டி அல்ல. சரி, யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்க அதில் அது ஒரு வெவ்வேறு அர்த்தங்களை தர்ற ஒரு விஷயத்தை வந்து சுருக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படின்னு, ஓ கடவுளா அப்படின்னு. இன்னொன்று, கடவுள் அப்படிங்கிற விஷயம் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் உறுத்தலானது. அதனால் கூட அந்த டைட்டிலில் ஏதோ எனக்கு பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் கவிதைகளுக்கான தலைப்புகளை புத்தகத்துக்கு உள்ளே வந்து ரொம்ப அருமையாகிட்டு இருக்காங்க, கச்சிதமாகிட்டு இருக்காங்க. எந்த கவிதைக்குமே வந்து ஒரு பொருத்தமற்ற தலைப்புகள் இல்லை, ரொம்ப கச்சிதமாக இருக்குது. அந்த தலைப்பு வந்து கவிதையை வேறு ஒரு அர்த்தத்தளத்துக்கு நகர்த்துவதாக அந்த தலைப்புகள் ஏற்றிருக்காங்க. முதல் தொகுப்பிலிருந்து இரண்டாவது தொகுப்பிற்கு ஒரு நல்ல ஒரு முன்னகர்வாக இருக்குது. மொழி பயன்பாட்டில் வந்து ஒரு ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிச்சிருக்காங்க. முதல் தொகுதியிலிருந்து பார்க்கும்பொழுது ரெண்டாவது தொகுதி ரொம்ப சிக்கனமான ஒரு மொழி பயன்பாடு. முதல் தொகுப்புக்கும் ரெண்டாவது தொகுப்புக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்தவண்ணம் இருக்குது. இந்த நீல மலர்கள் வந்து இந்த ரெண்டாவது தொகுப்பு முதல் தொகுப்பு இடையில ஒரு நீல மலர் அப்படியே போட்டுகிட்டே போயிருக்காங்க. அந்த நீல மலர்கள் நிறைய இருக்குது. காட்டுப்பூக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால விடவே முடியல. காட்டுப்பூக்கள் ரொம்ப நல்ல விஷயம்தான், அதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வரட்டும், அது இன்னும் அடுத்த தொகுதியில் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் தொகுதியில் வந்து அப்பா அப்படிங்கிற கதை ஒரு பாத்திரம் வந்து அவங்க கவிதைகளில் வந்து நிறைஞ்சி இருந்தது மாதிரி இரண்டாவது கவிதைகளில் வந்து யாத்திரிகா நிறைச்சிருக்கிறாங்க அந்த கவிதை தொகுதியில். கவிதைகளுக்கு இடையில் வந்து குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் அப்படின்லாம் வந்து பேர் போட்டு எழுதுகிறாங்க. ஆனால் நீல மலர்கள், கீச்சொலி பறவைகள், நீல மீன்கள் எப்படி கலரில் சொல்லிட்டு போகிறது. ஏன் அந்த மீனை சொல்லலாமே, என்ன மீன், கழுத்தி மீனா, ஐர மீனான்னு சொல்லலாம். அல்லது மலர்னா அது என்ன மலர், குறிஞ்சி மலரா, என்ன மலர் சொல்லலாம். எல்லாமே பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வந்து ஒரு பெயர்களாவது நினைவுகளாவது நம்மளுக்கு மிஞ்சுமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை நான் அவங்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்புறம் இந்த தொகுப்பில் வந்து குறுங்கவிதைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நீள் கவிதைகளை விட குறுங்கவிதைகள் வந்து அவ்வளோ கச்சிதமாக அவங்க வந்து முடிக்கிறாங்க. எவ்வளோதான் சொல்ல வந்து சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த கவிதைகளை ஆராய்ந்து நான் அப்படி வாசிக்கலை. அது ஒரு திறனாய்வு கூட்டத்தில் அதை நான் பற்றி பேசிக்கலாம்.